சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி. பொன்முடி அவர்களது வழக்கு முடிந்தது. நீதிபதி வெளியிட்டுள்ள இறுதி தீர்ப்பு. கடந்த சில மாதங்களாக பொன்முடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு எதிராக, குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக பேசியதும் சர்ச்சைகள். சுமார் 115 வழக்குகளில் 74 வழக்குகள் முடிவடையப்பட்டுள்ளது. மீதம் உள்ள வழக்கை ஏன் விசாரணையில் இன்று வரை தாமதம் என்று தமிழக அரசிடம் நீதிபதி கேட்டிருப்பதும், உடனடியாக வழக்கை முடிய வைக்க வேண்டும், ஆதாரங்கள் அனைத்தும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக இருந்தால் நிச்சயம் அதற்கான தண்டனையே நீதிமன்றம் பெற்றுத்தரும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். பொன்முடியின் வழக்கு முடிந்ததாகவே இது பார்க்கப்படும். ஏனென்றால் பொன்முடி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வெளியிடக்கூடிய தீர்ப்பாகத்தான் இது அமையும் என்றும், கிட்டத்தட்ட 115 வழக்குகளில் 74 வழக்குகள் பொன்முடி அவர்களுக்கு எதிராக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள வழக்குகளும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலதாமதம் செய்யாமல் உடனடியாக விசாரணையை முடிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி நீதிபதி வெளியிட்டுள்ளார். பொன்முடியின் வழக்கு முடிந்தது. நீதிபதி வெளியிட்டுள்ள இறுதி தீர்ப்பு என்பதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொன்முடி அவர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பு அமைந்தால் நிச்சயம் அவர் வயதான காலத்தில் சிறைக்கு செல்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொன்முடி அவர்கள் என்னதான் செய்தாலும் அவர் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீதிபதியின் இறுதி தீர்ப்பு பொன்முடி அவர்களுக்கு இறுதியாக சிறைதான் அவருக்கு அடைக்கலமாக மாறும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. பல குற்றச்சாட்டுகள் பொன்முடியின் மீது இருப்பதன் காரணமாகத்தான் அவரது அமைச்சர் பதவியும் தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் பொன்முடி அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார். நீதிபதியின் இறுதி தீர்ப்பால் பொன்முடி அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றம் வெளியிடக்கூடிய தீர்ப்பை பொறுத்து பார்க்கலாம்.